அழகியே marry me அழகியே. இங்க பாரு மல்லி, யாராவது எதுக்கு ஊருக்கு வந்திருக்கியான்னு கேட்டாவான்னு வை. எங்க பெரியம்மைக்கு உடம்பு சரியில்லை, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோன்னு சொல்லிடு. என்ன நம்ம என்ன வேலைக்காண்டி ஊருக்கு போறோங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. போனோமா கம்கமா வேலையை முடிச்சோமா துபாய்க்கு கிளம்புனோமான்னு இருக்கணும். என்ன நான்லாம் கரெக்டாக தான் இருப்பேன். நீ முதல்ல உன் ஓட்ட வாயை வச்சுட்டு யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் இருந்தா சரிதான். நான் எதுக்கு சொல்ல போறேன்? எனக்கு வேற வேலை இல்லை பாரு. கொஞ்ச நேரத்தில் பெரியமையை நோயாளி ஆக்கிட்டல்ல. வேற என்ன பண்ண? நம்ம பிரச்சனையை சரி பண்ணணும்னா 4 பொய்யை சொல்லி தான் ஆக வேண்டியிருக்கு. முதல்ல நம்ம பிரச்சனையெல்லாம் நல்லபடியாக முடியட்டு, அதுக்கப்புறம் ஒரேடியா துபாயில் அப்பா கூடயே செட்டில் ஆயிடலாம். என்ன? ஆமாமோ, எனக்கு இந்த ஊரை பிடிக்கவே இல்லை. துபாயில் 4 நாள் அப்பா கூட இருந்தது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுல்ல. அதனால எனக்கும் துபாயில் செட்டில் ஆகிறது ரொம்ப சந்தோஷம்தான். இப்போதாண்டி நீ என் பிள்ளை. ஏடி என்ன எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ண? வண்டிக்காரன் என்ன மானல? ஃபோன் பண்ணி சொன்னியா இப்படி? ஏம்மா, நான் ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடியே சரவணன் டிராவல்ஸுக்கு ஃபோன் பண்ணி வண்டி அனுப்ப சொல்லிட்டேன். 10 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துருவோன்னு எல்லாம் தெளிவாக சொல்லி தான் வச்சேன். விளங்கி போச்சு. நீ காலையில் 10 மணியா ராத்திரி 10 மணியான்னு தெளிவாக சொல்லியிருக்க மாட்டா. அதான் அவன் ராத்திரி 10 மணின்னு நினச்சிட்டு இருப்பானா இருக்கும். ஆமாம், அவ்வளோக்கு ஒன்றும் தெரியாத கூம்பிட்டியானா? சரி, உடனே மூஞ்சி தூக்காத. இன்னொருக்கா ஃபோன் அடிச்சு பாரு, வந்தானா வரலையான்னு கேளு. ஏனே, நான் தான் மல்லி. 10 மணிக்கு வண்டி அனுப்பி வைக்க சொல்லி கேட்டிருந்தேன்ல, அனுப்பி வச்சேல எப்படி? ஏம்மா, நான் வரல. வரலையா? என்னனே கடைசி நேரத்துல இப்படி சொல்றியே? ஐயோ, வண்டி வரல போல. உங்ககிட்ட எல்லாம் தெளிவா சொல்ல தானே செஞ்சேன். முடியாதுன்னா அதை முதல்ல சொல்ல வேண்டியதானே. நான் வேற வண்டிக்கு சொல்லியிருப்பேன்ல. நானும் எங்க அம்மையா ஏர்போர்ட்டுக்கு வெளியே 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா வண்டி கொண்டு வரலன்னு அசால்ட்டா சொல்றீங்க. இனி நாங்க எந்த காரை பிடிச்சு எப்படி வரது? ஏம்மா கொஞ்சம் நில்லு. நான் சொல்றதா முழுசா கேளு முதல்ல. அதுக்குள்ள காய்ச்சி புச்சுன்னு கிடந்து கத்திட்டு கிடக்கா எதுக்கு? ஏடி என்னாச்சு? வண்டி வருவா வரலையா? என்ன சொல்லுங்க மல்லி, என்னடி ஆச்சு? வண்டி வரலையோ? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் போறான். ஏம்மா, லைன்ல இருக்கியா இல்லையா? இருக்கேன் சொல்லுங்க. நான் தான் வரலன்னு சொன்னேனே தவிர வண்டி அனுப்பலன்னு சொன்னேன். அவன்கிட்ட எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தனை அனுப்பி வச்சிருக்கேன். அவன் ஏர்போர்ட்டுக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. அவன் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு உங்களை நல்லா தெரியும். அவன் உங்களை பார்த்து சேஃபாக கூட்டிட்டு வருவான். என்ன? நானும் அவனுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லி. அப்படியா? சரி, அப்ப நானே பாத்துக்கிறேன். நீங்க போன வைங்க. என்னடி ஆச்சு? வண்டி வருவா வரலையா? எதுக்கு இப்ப அவன்கிட்ட கோவத்துல பேசிட்டு இருக்கா? ஏமா, சரவணனே வாரேன்னு சொல்லியிருந்தவல்ல, அவன் இப்போ வரலையா. அதுக்கு பதிலா வேற ஒரு பையனை அனுப்பி வச்சிருக்காராம். அவன் இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. அவனை பார்த்து வண்டியில ஏறி வர சொன்னாரு. செப்பாடா, இப்பதான்டி நிம்மதியா இருக்கு எனக்கு. மேடம். ஏமா, அங்க ஒருத்தன் கூப்பிடியா பாரு, அவன் தான் நினைக்கேன். ஆமாட்டி, நமக்கு தான் கை காட்டியான். வா போய் ஏறுவோம். சரவணை அனுப்புன ஆளு தானே தம்பி நீங்க? ஆமாம் மேடம், நான் தான். ஆமா, அவன் எங்க போனா? நீங்க வந்திருக்கிறியா? அண்ணனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னார், அதான் நான் வந்தேன். சரி, வண்டியை எடுக்கிறியா? கிளம்புவோம். இவன் யாரு? ஒரு மார்க்கமா இருக்கான். மாஸ்க்கு, கேப்பு, சன்கிளாஸ்ன்னு போட்டுட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி வேற இருக்கானே. ஏடி வா, அங்க என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கா? நேரம் ஆகுது, வெயில் வேற என்ன போடுது. சீக்கிரம் வா. இந்த வாரேன். என்ன தம்பி, ஏசி காருக்குள்ளேயே மாஸ்க் போட்டிருப்பீங்களோ? எனக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி. காருக்குள்ளேயுமா டஸ்ட் வருது? ஏசியும் கொஞ்சம் ஒத்துக்கிடாது மேடம். அப்படி சொல்லுங்க. அப்ப அந்த தொப்பி எதுக்கு போட்டிருக்கிறியா? மண்டைக்கா எதுவும் சரியில்லையோ? சும்மா கொஞ்ச நேரம் வாயை முடிட்டு சும்மா இறான். இப்படியா மண்டைக்கு சரியில்லையா தொண்டைக்கு சரியில்லையான்னு கேப்பா. சாரி, நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடாதிய. எங்க அம்மா கொஞ்சம் அப்படித்தான். எப்போ என்னத்தை பேசணும்னே தெரியாது பார்த்துக்கிடுங்க. பரவாயில்லங்க, அதெல்லாம் நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கிட மாட்டேன். அப்படி சொல்லுங்க தம்பி. தம்பிக்கு எந்த ஊரு? உங்கள் ஊர் செட்டிக்குளம் தான் மேடம் எனக்கும். அப்படியா? அப்போ சரவணனுக்கு சொந்தக்கார பையன் தானோ? ஆமாம், செட்டிக்குளத்தில் முன்ன பின்ன உங்களை நான் பார்த்ததே இல்லையே. ஆனால் எனக்கு உங்கள் 2 பேரையும் நல்லா தெரியும். அப்படியா? ஆம்பளைல 4 இடம் போவிய வருவிய. நாங்கள் அப்படியா வீட்டுக்குள்ளேயே இருப்போம். எங்களுக்கு யாரா தெரியும்? அதுதான் எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. எங்களை எப்படி இவனுக்கு தெரியும்? பேசாமல் கேட்டுடலாமா, எதுக்கு துபாய்க்கு போனவே திடீர்னு ஊருக்கு வந்திருக்காவேன்னு? எனக்கும் இவனை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது. குரலும் கேட்ட குரல் மாதிரியே இருக்குது. மாஸ்க் வேற போட்டிருக்கான். அதை கலத்தினா கூட கண்டுபிடிச்சிடலாம் யாருன்னு.
உங்க பேர் எப்படி தம்பி? சும்மா என்னம்மா நீ பண்ணிட்டு இருக்கா? கொஞ்சம் விட்டா அவங்க பயோடேட்டாவே கேட்டு வாங்கிடுவா போல. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தண்ட இப்படிதான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பியா? பேசாம மூடிட்டு வாரியா? போர் அடிக்குது, ஏதாவது பேசுவோமான்னு பேசினேன். அது ஒரு தப்பாட்டி. உனக்கு போர் அடிக்குதுன்னா ஏன்ட்ட பேசு. எதுக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்க வேலை தொல்லை பண்ணிட்டு இருக்கா? ஆமா, அந்த சர்டிபிகேட்லாம் மறக்காம எடுத்து வச்சிடலாம். எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிருக்குமா. எத்தனை நேரம் கேட்டுட்டே இருப்பா இதே கேள்விய. சும்மா சேர பண்ணிட்டு இருக்காதானே. சர்டிஃபிகேட்டா? என்ன சர்டிஃபிகேட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காவ? அப்போ ஏதோ முக்கியமான வேலையாக தான் வந்திருக்காவ. பேசாமல் கேட்டுருவோம், இல்லைன்னா இவ எதுக்கு வந்திருக்காவன்னு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடும். என்ன மேடம், துபாயிலேருந்து என்ன விஷயமா ஊருக்கு வந்திருக்கிய? அதுவா தம்பி, என் பொண்ணுக்கு எம்மா. இது என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன பேசினாலும் எம்மா கொம்மான்னுட்டு இருக்கா. இப்போ நம்ம எதுக்கு ஊருக்கு வந்திருக்கோன்னு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்ல போறியா? ஃப்ளைட்டில் வரும்போது என்கிட்ட என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தா? யார்கிட்டையும் எதுக்கு வந்திருக்கோன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ முன்ன பின்ன தெரியாத ஒரு தண்டை போய் எல்லாத்தையும் சொல்ல போறியா? லூஸ் மாதிரி எதுவும் பேசிகிட்டு இருக்காம ஊர் போகிற வரைக்கும் வாயை மூடிட்டு வா. சரி சரி, கோவப்படாத. நான் ஏதோ ஆர்வ குளரில் எல்லாத்தையும் வளர பார்த்தேன். இரு, நானே சமாளிக்கேன். என்னத்தை குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காவ? என்னாச்சு மேடம், சொல்லுங்கள். தம்பி, எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பார்த்துக்க. அதான் அவளை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அப்படியா? சரி சரி. சர்டிஃபிகேட்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தியே, பொண்ணை படிக்க எதுவும் வைக்க போறீங்களோ? ஏங்க, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ என்ன உங்களுக்கு எங்கள் குடும்ப கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிடணுமா? நீங்கள் வந்த வேலை எதுவோ அதை மட்டும் பாருங்க, சரியா? கோவப்படாத மல்லி. பார்க்க நல்ல பையனாட்டம் இருக்கான், அவன்கிட்ட போய் இப்படி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கா. ஆமாம், பார்க்க நல்ல பையனாக இருந்தால் வண்டி ஓட்ட வேலையை மட்டும் பார்க்கணும். சும்மா அடுத்தவங்க குடும்ப கதையிலெல்லாம் மூக்க நுழைக்கக்கூடாது. அடுத்தவங்க குடும்ப கதை இல்லை மல்லி, என் குடும்ப கதை. நீங்கள் சொல்லலைன்னாலும் சீக்கிரமே நான் தெரிஞ்சுக்கிட்ட தான் போகிறேன். நீங்கள் 2 பேரும் எதுக்கு துபாயிலேருந்து கிளம்பி வந்திருக்கிறேன்னு. என்ன ஆனாலும் உன்னை விட மாட்டேன் மல்லி. பிள்ளை, கொஞ்சம் நில்லு. என்னக்கோ? இவ்வளோ நேரம் எங்கே போய் ஊரை சுற்றிட்டு வரா நீ? அது இங்கே பாரு, உன் போக்கு ஒன்றும் சரியில்லை பார்த்துக்க. காலையில் நானும் எந்திரிச்ச நேரத்தில் இருந்தே உன்னை காணோம். ஃபோன் பண்ணால் ஐயா எடுக்க மாட்டியா? அப்படி என்னல அவ்வளோ முக்கியமான வேலை உனக்கு? என் ஃபோனை கூட எடுத்து பேச முடியாத அளவுக்கு அவ்வளோ முக்கியமான வேலை? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஏர்போர்ட் வரைக்கும் கூப்பிட வர முடியுமான்னு கேட்டான். அதான் அவனை போய் கூட்டிகிட்டு வந்தேன். வர வழியில் பயங்கரமாக டிராஃபிக்காக இருந்து அதாங்க ஃபோன் எடுத்து பேச முடியல. ஏன் உனக்கு வர வேலையே இல்லைன்னு ஏர்போர்ட் வரைக்கும் கரையேறி போனியோ? இன்னும் 1 வாரத்தில் அப்ளை பண்ணி போட்ட எக்ஸாம் வருது, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒழுங்காக படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போனேன்னு ஆசை இருக்கா இல்லையா உனக்கு? பரீட்சைக்கெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த தடவை எப்படியும் பாஸ் ஆயிடுவேன். இதைத்தான் 4-5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கா. ஒன்றும் பாஸ் ஆன வழி இல்லை. உனக்கு ஒரு நல்ல வேலை இல்லைன்னு தானே உன்னை ஒவ்வொருத்தையும் அசிங்கப்படுத்தியா? அதெல்லாம் உனக்கு கொஞ்சமாவது மண்டையில் இருக்கான்னு தான் எனக்கு தெரியலை. நீ இப்படியே கடைசி வரைக்கும் ஊரை சுற்றிக்கிட்டே திரி. அப்படிலாம் சொல்லாதக்கோ, நான் இந்த தடவை கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவேன். பாப்போம் பாப்போம், இந்த அக்கா மரியாதையை எப்படி நீ காப்பாத்தியான்னு. போ, போய் இருந்து படி. ம், சரிக்கோ. என் தம்பியை அசிங்கப்படுத்தினவள முன்னாடி அவன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக சீக்கிரமாக வந்து நிற்கணும். அப்போ தான் இந்த கண்ணம்மா மனசு நிறையும். ஏசப்பா, நீங்கள் தான் என் தம்பிக்கு துணையாக இருக்கணும். என்ன மாலாக்கோ, சீக்கிரம் முழிச்சிட்டிய போல. மதியம் 12 மணிக்கு வந்து முத்தம் தூத்துட்டு இருக்கிறிய. என்ன கொஞ்ச நேரம் உறங்கிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வந்து தூக்க வேண்டியதானே? போவலரு, உனக்கு எப்பவும் நக்கல் தான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அதான் பிள்ளைகளுக்கு சோறு வேணாம் பொங்க வேண்டியதில்லை. அதான் அப்படியே அசதியில் தூங்கிட்டேன். அப்போ காலையில் டிஃபனு? அது யாருக்குண்ணா, இனிதான் ஏதாவது பார்க்கணும். இந்த பிள்ளைகள் வேற என்ன முடிக்கல, ஒரே உறக்கமாக தான் இருக்கு. முடிச்ச பிறகு தான் ஏதாவது பார்த்து கொடுக்கணும் பார்த்துக்க. சரி சரி, அண்ணன் எங்க வேலைக்கா? அந்த மூதேவியை பற்றி மட்டும் பேசாத வளரு. அந்த குடிகார மூதேவி ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு எப்போ வந்து படுத்தானே தெரியாது. நைட்டு கதவை கூட பூட்டாம வந்து படுத்திருக்கான். என்னக்கா சொல்றியா? அப்புறம் ராத்திரி முழுக்க உங்க வீட்டு கதவு திறந்தா கிடந்துச்சு? ஆமா, வேற நான் என்னத்த சொல்லிட்டு இருக்கேன். நல்ல வேலை நேற்று பார்த்து எந்த கல்யாணம் வீட்டுக்குள்ள வராம இருந்தானே. ஆமா, வந்தாலும் அங்க என்ன இருக்க போகுது? ஏன் என் கழுத்துல 10 பவுன் தாலி கிடக்குது உன் கண்ணுக்கு தெரியலையோ? ஏக்கோ கோவப்படாதங்கக்கோ, சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். அப்பவே எங்க அப்பனா ஆத்தாலும் சொன்னாவ, இந்த குடிகார மூதேவிக்கு கெட்டுப்படாதேன்னு. நான் தான் சொல்லி கேட்கல. கெட்டுப்பட்ட இந்த நாதாரிக்கு தான் கெட்டுப்படுவேன்ட்டு ஒத்த கல்ல நின்னேன். இப்ப பாரு, என் பொழப்பு சிரிப்பா சிரிக்குது. சரி, வருத்தப்படாதிய. அண்ணன் பாசமா இருக்க நேரம் நல்ல பாசமா தானக்கா இருக்காரு. பொல்லாத பாசம். அவனுக்கு குடிக்க பைசா வேணும்னா மட்டும் வாம்மா போ அம்மாம்பான்.
கொடுக்கலன்னா வீட்டை விட்டு வெளியே போடி மூதேவின்னு முடிய பிடிச்சே தள்ளுவான். யார் அது? புதுசாக நம்ம தெருவுக்கு ஒரு கார் வந்திருக்கு. அட, இவளுங்களா? ஏக்கோ, ஏ மாலாக்கோ, என்ன வளரு? அங்க பாத்தியலா யார் வந்திருக்கான்னு? யாரு? அட இவளுங்களா? இவள ஏதோ துபாய்க்கு போயிட்டதா தானே சொன்னாவ. இப்போ எதுக்கு இங்க வந்திருக்காளுவ? அதாங்க எனக்கும் ஒன்றும் தெரியல. தாயும் மூலம் மறுபடியும் என்ன வேணையும் இழுக்க வந்திருக்காள்வல தெரியலையே. ஏட்டி நமக்கு வேண்டாதவா அதில் தான் நிற்கா. அப்படியே பார்த்து பார்க்காத மாதிரி பேரு. என்ன தாயும் மூலம் துபாய்க்கு போன வேகத்தில் 4 நாள்லயே ஓடி வந்துட்டியா? இங்க பாரு, நான் உன்கிட்ட எதுவும் பேசல. வேலையை பார்த்துட்டு போறியா? அப்போ எதுக்கு நின்று ஏன்ட்ட பேசிட்டு இருக்கா? நீ போவான் வேலையை பார்த்துட்டு. என்ன மாலா, நீ இவ கூட சேர்ந்துட்டியோ? இனி நல்லா உருப்பட்ட மாதிரி தான். ஐயோ இல்லக்கோ, நேற்று என் புருஷன் சொன்ன ஜோக்கை நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? துபாய் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா சுத்தி பாத்தீங்களா? அண்ணன் நல்லா இருக்காரா? என்ன மல்லி, அப்புறம் விசேஷம் ஏதாவது உண்டா? ஒரு விசேஷமும் இல்லை, மூடிட்டு போறியா? வந்துட்டாளுவ அடுத்த குடும்பத்துல என்ன கதை நடக்கு, எப்படி பேசி இழிக்கலான்னு. நீ வாட்டி வீட்டுக்கு போலாம். ஊருக்கு வந்ததும் வராததுமா இந்த சனியனுவ மூஞ்சில வேற முழிக்க வேண்டியதாயிட்டு. போப்பா, இவ பெரிய மகாலட்சுமி ஊருக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு வந்துட்டா. நல்லா இருக்கலான்னு கேட்டது ஒரு தப்பா வளரு. கொழுப்பு பிடிச்சவா எப்படி பேசிட்டு போறா பாரு. விடுங்கக்கோ, அவள் லட்சணம் தான் நமக்கு தெரியுமே. வெளிநாட்டுக்கு போனால் எல்லாரும் சாக்லேட்டு, செண்டு, சோப்பு, பவுடர்னு வாங்கிட்டு வருவாவ. இவ மட்டும் அந்த பெட்டி நிறைய கொழுப்பாளிட்டு வந்திருக்கா. சாணிய, இது இல்லாமல் இவ்வளோ நாள் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம். இனி எவா குடும்பத்தை எப்படி கெடுக்க போகிறாளோ தெரியலை. ஆமா பத்துக்க, எப்படி இருந்த மனசு இப்படி ஆயிட்டா பாரு. எல்லாம் பணக்கொழுப்புக்கோ, பணக்கொழுப்பு.